ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வித்தின் 10 மினிட்ஸில் ஒரு ஈஸியான குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் உங்கள் வீட்டில் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த மசாலாலாம் அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் ஒரு 300 ml அளவுக்கு தயிர் நான் நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.